கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். அவா அவா கொஞ்சம் புரிஞ்சுக்காதே, அவநம்பிக்கை, அவமானம், அவசரம், இந்த சில வார்த்தைங்கள்லாம் அந்த மாதிரி இருக்கும். இந்த இங்கிலீஷில் கூட அந்த மாதிரி இருக்கும். இன்னும் போட்டு பேசுறது, சைடு இன்சைடு, அப்படி தானே. அந்த மாதிரி சில வேர்டுங்களுக்கு முன்னாடி யூ போட்டாக்கா, யூஎன் போட்டாக்கா, ஐஎன் போட்டாக்கா சில வார்த்தைங்க இருக்கிற மாதிரி தமிழில் மானம், அம்மா, அவமானம். மானத்துக்கு எதிர்ப்பதம் இருக்குதா என்ன? மானத்தை புரிஞ்சிக்கலன்னா அவமானம். ஈஸியாக எதிர்ப்பதத்தை கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறது, சுரத்தை அல்லது சரத்தை பிடிக்கலன்னா அவசரம். அப்புறம் அவசியம். அப்போ சியன்னு ஒரு வார்த்தை இருந்துக்குதா? இல்லை. அம்மா சிஎம்னு ஒரு வார்த்தை இருந்திருக்கும். அவசியம்னா கட்டாயமா, சிஎம்னா கட்டாயம் இல்லாமல். நீங்கள் எதிர்ப்பதத்துலேருந்து நல்ல நேர்பதத்தை எடுத்துன்னு வர மாட்டீங்க, நேர்பதத்துலேருந்து எதிர்ப்பதம் எடுத்துன்னு வந்திருப்பீங்க. உங்களுக்கு நேர்பதம் தெரியணும். ஏன் எதிர்ப்பதத்துலேருந்து நேர்பதம் இருக்காதா? இருக்குமா இருக்காதா? பேசலாம் தானே. நம்ம மொழி வளம் இல்லாமல் ஆயிட்டோம். அதான் கக்கா போதே, கக்கா வருதே, அனுபவம் போய் வந்துச்சாப்பான்னுவாங்க. போயிட்டு வந்தவொடனே கக்கூஸ் போயிட்டு வந்தவங்கள சீராக போயிச்சான்னு கேட்குவாங்க. கிராமத்துங்களை சொல்லுவாங்க அது மாதிரிலாம், போயிட்டியான்னு. இங்கெல்லாம் தான் வந்துச்சான்னுவாங்க. எது வந்துச்சா போயிச்சா என்னவோ. இது மாதிரி அவசரம், அவசியம். சரம்னாக்கா சுவாசம் சரியாக போனால் அது சீராக வச்சுருந்தா அது சரம். சுவாசத்தை சீரில்லாமல் போச்சானா அவசரம். மானம்னா இல்லாத ஒன்று, அவமானம்னா எப்போவுமே கண்டுக்கவே கூடாது ஒன்று. அவமானமே இல்லையாடா, மானமே இல்லாமல் எங்கடா அவமானமாக இருக்கும். மானம்ன்றது தப்பா, அவமானன்றது தப்பா? ஒருத்தர் அவமானத்தோடு இருக்கணுமா, மானத்தோடு இருக்கணுமா? மானம் நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? எனக்கு இருக்கணுமா இருக்கக்கூடாதா மானம்? உனக்கு மானம், ஈனம், சூடு, சொர்ணம் இருக்குதான்னு கேட்டான். இப்போ மானம் இல்லைன்னா அவமானம் இருக்கணுமா இல்லையா? எனக்கு மானம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவமானத்தோடு இருக்கலாமாப்பா? மானம் இல்லை எனக்கு, அவமானத்தோடு இருக்கலாமா? அதோட கஷ்டமாக இருந்தது. அப்போ எதிர்ப்பதம் கிடையாது. மானம் கொஞ்சம்னா அவமானம் அதிகம், அப்போ எதிர்ப்பதம் இல்லை. சரம் கொஞ்சம்னா அவசரன்றது கொஞ்சம் அதிகம், கடகன்னு ஓடி வரும், எதிர்ப்பதம் இல்லை. இங்கே எதிர்ப்பதம்னு ஒன்று இல்லவே இல்லை. ஒரு பதத்துக்கும் ஒரு அர்த்தம். இவனாக எடுத்துன்னு போய் அது எதிர்ப்பதம். ஆம்பளைக்கு எதிரி பொம்பளை, ஆண்னா பெண். அப்படியா? ஆம்பளைக்கு எதிரி யாருன்னாங்கிறாங்களா? ஆணுக்கு எதிர்ப்பதம் பெண்ணா? அழியாரப்பா, திருநங்கை யாரு? சரி, நான் ஒரு ஆணு, என் தம்பி ஒரு ஆணு, என் மாமா ஒரு ஆணு, ஒரு மச்சான் ஒரு ஆணு, எல்லா ஆணுக்கும் ஒரே பெண் எதிர்ப்பதுமா? எதிர்ப்பதுமாயா? எங்கள் அப்பா ஓட்டின குதிரையை நான் ஓட்ட முடியல, அது யாருன்னு கேட்டான். என் ஒருத்தன் 19-20 வயசு இருக்கும். எங்கள் அப்பா ஓட்டின குதிரையை நான் ஓட்ட முடியல, அது யாரு? யாருயா? யாருன்னு தெரியுது? சிந்திக்க முடியாது. எங்கள் அப்பா ஓட்டின குதிரையை நான் ஓட்ட முடியல. நான் தான் ராஜா வந்தாலும் அப்பா குதிரை என்ன பண்ணல, புள்ள ஓட்டலையும். புரியல, விட்டுருங்கன்ற. நான் எதுக்கு யோசிக்கிறீங்க? நான் ஒரு கேள்வி கேட்டால் உங்களுக்கு யாருன்னா யோசிக்கணுன்னு என்ன சொன்னாங்களா? எவ்வளோ கூலாக உட்காந்துக்கிறீங்க தானே. ஆனால் உள்ளே வேலை செய்யுதா இல்லையா மூளை? யோசிச்சுனே இருக்குது. என்னடா இது, என்ன இருக்கா அப்பா ஓட்டின, அது யார்? அது குதிரை. அது ஏன் யாருன்னு கேட்டீங்க? குதிரை எப்படி யாராச்சு? சில இதுக்கெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரி கண்டுபிடிச்சிட்டிங்களா? என்ன இது? சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது ஒன்றா தெரியலையா? யாரெல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்க? யாருன்னா கண்டுபிடிச்சிங்களா? யாருமே கண்டுபிடிக்கலையா? என்னப்பா எதனா ஒன்று சொல்லு. 10 சொன்னால் அதில் ஒன்று வந்துருப்போம். ஆள் ஒன்று சொல்லுங்க, வந்துட்டு போகுது ஒன்று. அம்மாயா? அம்மா அது யாருன்னு கேட்குறான். அப்பா ஓட்டின குதிரை தானே அம்மா.
நீ ஓட்ட முடியாதுல்ல. என்னத்தான் ராஜா வந்தாலாம் அம்மான்னு சொல்லுவேன் நீ. புரிஞ்சிச்சா? யாருன்னு தானே கேட்டான். யார்? ஏன் அப்பா அனுபவிச்ச குதிரை தானே இது. இப்படிலாம் அசியமாக யோசிக்க முடியுமா ஒன்றால்? என்னால் தான் யோசிக்க முடியும். இவ்வளோ கேடு கட்டவொன்னே குருவாக உட்காந்துக்கிறீ, நீ நல்லா இருப்பியா? இது மாதிரி கேட்கலாமாயா? ஒரு நல்ல மனுஷன் மூலையிலேருந்து இது வருமானு கேட்பானாங்க. இப்போ அவமானத்தோடு இருக்கிறேன்னா இல்லையா? நான் ஒரு உண்மையை புரிஞ்சிக்காதவன் என்ன சொல்லுவான்னா அவமானம்னுவான். புரிஞ்சிக்கலன்னா என்ன சொல்லுவான்? அவமானம்னுவான். ஏற்றபடி இல்லைன்னா உனக்கு மானங்க தான் கேட்பான். ஏற்றபடி இல்லாதவன் என்னன்னு சொல்லுவான்? மானம் இல்லாதவன். என் பொண்டாட்டி மானத்தோடு இருந்தால் எனக்கு புள்ள எப்படி பிறக்கான்? மானத்தோடு இருக்கிறா. ஐயோ மானம் போயிடும் அப்படின்னா என்ன ஆகுது என் நிலைமை? மானம் போனோமா போகக்கூடாதா? அப்போ போக வேண்டியதில் போகலன்னா அது பேர் என்ன? அப்போ மானத்துக்கு அவமானங்குது. கரெக்ட் தானே? சில வார்த்தைங்களை உஷாராக கவனிங்க. ஏன் சொன்னாங்க, எது சொன்னாங்கன்ட்டு. அதில் அவான்னு போட்டுருக்காங்கன்னா எது வந்து போட்டுருக்காங்க. சில இடத்துல அவான்னு வேறு இடத்துக்கெல்லாம் கூட நல்ல இடத்துக்கு கூட வந்துடும் சமயத்தில். வார்த்தை அது, வார்த்தைக்கு ஏதோ ஒரு பொருள் இருக்கும். இவர்கள் வேற ஒரு பொருள் கொண்டு கூட அருகாமை அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லை? அருகாமை என்னன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. பக்கத்தில், நியர். அருகாமைன்னா அருக முடியாத தூரம், அருக முடியாது, அருகாமை. அருகில், அருகாமை. ஆனால் என்ன சொல்கிறாங்க இப்போ? நீங்களா அர்த்தம் பண்ணின்னு சொன்னால் என்ன பண்ணுங்க? அருக முடியாத இடத்துல இருந்தால் அது பேர் அருகாமை. அருகில், மிக அருகில்னா நெருக்கமாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுக்கிறீங்க? பல்லாவரத்துக்கு அருகாமை இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளின்னு அர்த்தம். அவங்க என்ன தான் சொல்லுங்கிறேன். நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? அருகாமைனா பக்கத்தில் பஸ் விட்டு இறங்கணுன்னே போயிடலாம் பொழுதுன்னு நினச்சிக்கிறீங்க. பஸ் விட்டு இறங்கி தான் போனோம், அங்கே ஆட்டோ எதனா பிடிச்சின்னு. இப்போ செம்பட்டுக்கு அருகாமையில், புரியுதா? ஆனால் எதுக்கு? ஷீபா ஹாஸ்பிட்டலுக்கு அருகில், புரியுதா? செம்பட்டுக்கு அருகாமை, ஷீபா மருத்துவமனைக்கு அருகில். அது மாதிரி அவமானம். அப்போ அருகில் தான் கில்லுன்னு ஒன்று இருக்குது. அருகில்னா பக்கத்தில், கில்லுன்னா நம்மளாம் கொண்டு பிடிச்சி போட்டுக்க வேண்டியது தானே. பயன்படுத்தலை வார்த்தைகளை. யார் இஷ்டம்? கவிதை எதனா அதெல்லாம் பண்ணலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம்? எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கலைப்போம், குருசில யோகய நாடு, உன்னை நீ கொண்டாடு, கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை, மனம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.